வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்க உங்க சொந்தங்கள் இல்ல உங்களுடைய நண்பர்கள்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இல்லனா நீங்க ஏதாவது ஒரு சூழல்ல தடுமாறி விழும்போது உங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துட்டு கடைசியில உங்களையே உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உறவுகள் கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க. முதல்ல உன்னோட வாழ்க்கையில நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க அப்படிங்கறதுக்காக உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உன் கண்ணுக்கு சின்ன சின்னதா வேணா தெரியலாம். ஆனா நீயும் அவங்கள ஒருத்தவங்க தான் அப்படிங்கறத உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே மறந்துடாத. சோ உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒருத்தவங்களை உதாசீனப்படுத்திட்டு போற அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, அவங்க கிட்டயே ஒரு நாள் உதவிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய காலம் உங்களுக்கு உணர்த்தும், அதை உருவாக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருடைய வாழ்க்கையிலையும் உதாசீனப்படுத்தாதீங்க, யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்க. சோ இங்க சண்டை படும்போது நிறைய பேர் அமைதியா இருப்பாங்க. சோ அமைதியா இருக்காங்கிறதுக்காக அவங்க மேல எல்லா தப்புமே இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. சண்டை போடுறப்போ நம்ம விடக்கூடிய வார்த்தைகள்னால உறவுகள் முறிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் வார்த்தைகளை விடாத ரொம்ப அமைதியா சண்டை போடுறப்ப கூட பொறுமையா இருப்பாங்க. சோ அதுக்காக அவங்க மேல எல்லா தப்பும் இருக்கும் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க. சோ அமைதியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய உறவுகளை இழக்க தயாரா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். சோ இங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில, அவங்க அப்படியே தேன் மாதிரி இனிக்க இனிக்க பேசிட்டு கடைசியில போற போக்குல தேள் மாதிரி நம்மளை கொட்டிட்டு போயிடுவாங்க. சோ யார்கிட்டயுமே அளவோட இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராதுங்க. சோ நம்மளோட இதயத்துல ஏற்படுற எல்லா காயத்துக்கும், நம்மளோட மனசுல ஏற்படக்கூடிய எல்லா வலிக்குமே மருந்து அன்புதான். ஆனா அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய வலிக்கும் சரி காயத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே காரணமும் அந்த அன்பு தான், அதுக்கு மருந்தும் அந்த அன்பு தான். சோ அதனால எல்லாத்தையுமே லிமிட்டா வச்சுக்கோங்க. யார் மேலையும் பாசம் வைக்கிறது ஒரு அளவோட வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு சில நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வெறுக்கக்கூடிய உறவுகளை ஒரு நாளும் தேடி போகாதீங்க. நம்மள விரும்பக்கூடிய உறவுகளை என்னைக்குமே விட்டுட்டு போயிடாதீங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாம ஏங்கி நிக்கும் போது கிடைக்காத உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஃபியூச்சர்ல அந்த ஏக்கமெல்லாம் மறந்து போய் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் நமக்கு என்னைக்குமே இருக்காதுங்க. சோ தேவைப்படும் போது கிடைக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் காலம் போன கடைசியில் அது கிடைச்ச எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நியாயமான விஷயத்துக்காக நீங்க ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு விஷயத்த உங்களோட சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா அந்த விஷயத்த உங்க கூட இருக்கிற யாராவது செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட பேசக்கூடிய பழகக்கூடிய நேரங்களை குறைச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வாழ்க்கை. இத உங்களை வாழ விடாத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இல்லாம தடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சோ அப்படி யாராவது, அது நியாயமான விஷயத்துக்காக, நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ நியாயமான ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடுறீங்க, இல்ல என்னோட சந்தோஷத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களை யாராவது நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணுங்க. சோ நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்பா இருந்து அது யாராவது உங்களை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறது தப்புங்க. சோ நல்லது கெட்டது சொல்றதுக்கு நம்ம கூட ஆள் இருக்கணும். நீங்க பண்றது நல்லதா கெட்டதான்னு முதல்ல உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கணும். சோ பொய்யான உறவுகள் கிட்ட உண்மையான அன்பை கொடுத்து நாம ஏமாந்துட்டு நிக்கிறப்போ ஒரு சில டைம்ல உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கும் போது கூட அதை ஏத்துக்கிறதுக்கு கூட நம்ம தயங்குவோம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையில அந்த அனுபவங்களும் வழிகளும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால ஒரு சில நேரங்கள்ல உண்மையான அன்பு கிடைக்கிறப்ப கூட அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம பயமாவும் இருக்கும், ஒரு சில தயக்கமாவும் இருக்குங்க. சோ வாழ்க்கையில முன்னேறி உயர 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 போய்கிட்டே இருங்க, தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. சோ ஒரு சிலருக்கு உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை அவங்களா தேடி வருவாங்க. அன்னைக்கு நீங்க இறங்கி வாங்க. சோ உங்களை உதாசீனப்படுத்திட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்க முன்னாடி அன்னைக்கு நீங்க திரும்பி இறங்கி அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. சோ அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்காத முன்னேறி போய்கிட்டே இருங்க. சோ அதே மாதிரி
உண்மையை சொன்னா கசப்பாத்தான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிலர் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. சோ இப்படி சொல்லாம இருக்கிறதுனால கூட நாம ஒரு சில நேரத்துல பொய்யான மனுஷங்களா மாறிடுவோம். அதனால உண்மை கசப்பா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க சொல்லித்தான் ஆகணுங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக, தேவையில்லாத ஒரு சில மனுஷங்களுக்காக நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க, முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படின்னா தேவையில்லாத மனுஷங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வழிகளுக்கும் வேதனைகளையும் உருவாக்குறதுக்கான வழிகளை நீங்களா உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி உணர்வுகள் இல்லாத ஒரு உறவுகள் கூட நாம உறவாடிக்கிட்டு இருக்கிறத விட அதை உதறி தள்ளிட்டு போறது எவ்வளவோ மேலுங்க. ஏன்னா ஒரு சிலர் நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம என்னதான் கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட போய் மன்றாடிக்கிட்டு இருந்தா கூட நம்மள உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்களா அசிங்கப்பட்டு வர்றதுக்கு அவங்கள உதறி தள்ளிட்டு உங்களுடைய வாழ்க்கையில தனிமையா வாழ்ந்துட்டு போலாம். அது எவ்வளவோ நிம்மதியா இருக்குங்க. சோ அதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும். ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு சில மனுஷங்களுடைய அந்த மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்து விட்டுருங்க. சோ அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தி உதாசீனப்படுத்திட்டு போன அந்த உறவுகளை, அந்த நட்புகளை நீங்க கடக்கக்கூடிய சூழல், அவங்கள கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போங்க. நீங்க கண்ணத்துல அரையறத விட பல மடங்கு வழிகளை அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்காகலாம் நீங்க போய் அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அவங்க முன்னாடி நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாவே அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். சோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உதாசீனப்படுத்தினவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க முன்னாடி கண்டிப்பா நீங்க சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கைய வெற்றிகரமா வாழ்ந்து காட்டணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.